மறை நூலில் இருப்பவன் நாராயணன். ஆமா, அப்படி மறை நூலில் இருக்கிற நாராயணனை துதித்த செய்த கர்மம் துளையும். அப்போ இரண்டு பேரை சொன்னேன், சேர்ந்து கொள்ளலாம், கர்ம வினை அனுபவிக்கலாம். அவர் பேர சொன்னார். நான் அவரை கோபத்தால் பிரம்பு எடுத்து அடித்தேன். அடிக்கிற போது முதுகிலே அடி விடுகிறது. ஏன் அடி விடுகிறது? நான் என்ன தப்பு செய்தீங்க? ஏன் அடிக்கிறாரு? யாரு கேக்குறீங்க? அடி விடுகிறது எழுதாலும் தெரியலையா? சரி, கவனிப்போம். செய்யும் அடியாறு நாராயண தோற்றம்ன்றார்களே, அந்த அடியார்கள் வர்ற கஷ்டத்தை தீர்க்கிறவர் இவர் தானா? யார் தானா? நாராயணன் தானா? அப்போ நாராயணன் தான் எல்லாத்தையும் தீர்க்கிறாங்க. அப்போ அப்ப இறங்கிய துர்மார்க்கமான வேலைகளை செய்கிறார் துஷ்டன். அவர் பேர தெய்வம் சொல்றியா? நீ ஒரு துஷ்டன் சொல்றாரு. இல்ல, அது தெரியலையா? நாராயணனை பற்றி தான் புகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா தந்தையை பற்றி பெருமையா சொல்லுவான்னு பார்த்தா சொல்ல மாட்டான். ஒரு முறை சொல்ல முடியாது சாமி. ஏடா நான் மாதிரி கெடுத்து வச்சுக்கிறேன். நானா? நானா? ஏண்டா அந்த செவரி இந்த எவ்வளவு தோல்வி எழுதிக்குது. நான் அதுவாதற்காக அவன் முதல்ல கட்ட நம்பர் அவன் பார்த்தா பாதியை விட்டு விட்டான். அதுக்கப்புறம் நான் கடகால போட்டு செங்கல் தந்து எழுப்பினா பாரு எத்மா நிக்க வச்சா அம்மா மாற அளவு வருது. படிக்கல டேப்ல வச்சு அழகு தெரியாது. ரொம்ப முக்கியமான கருத்து உள்ளது ஒருத்தன் கேட்டாங்க. எத்து போய் நிக்க வச்சா மாற அளவு வருதான். இல்ல நான் வந்து இவ்வளவு வாரம் என்ன நம்பியா என்ன? ஆனா உங்க சந்தானம் சொன்னா ஒரு 4 அடி 3 அடி அடிச்சிருக்கு. எனக்கு அடிக்காங்க தெரிஞ்சாய்வாதா? நான் சொன்னா நம்ப மாட்டேன். அதனால உங்க சந்தானத்தை கூப்பிட்டேன். அம்மா வாத்தியார் விட்டமா நீ வா சிவராண்ட. நான் இல்லைன்னா கூட வாத்தியார் வந்தாருன்னா சொல்லு. அன்னைக்கு வச்சா மாற அளவுக்கு இது எத்தனை சொல்லணும். துஷ்டப்பாடு என்ன தெரியுதா? இந்த ஜாட்டி மொத்தம்னு அடி விழுந்துருக்கேன். அடி விழுந்துருக்கு. அடிக்கிற பிரம்பு என் முதுகு எப்படி பட்டு இருக்கு. வேகமான கோபத்துல அந்த நோகரத்துக்கு பின்னால உனக்கு விழுந்து அப்புறம் தான் அங்க போய் அந்த கோபம் ஆவேசத்துல தெரியல உனக்கு. அப்படியே
ஒருமை தரும் பொருளை மார்க்கம் செய்யும் சதசதைத்து என்றனை வதையதிகம் செய்தாலும் புதை பொருளாக விளங்கக்கூடிய பொருளை விட்டு சொல்ல மாட்டேன். அங்க வீடு வர செங்கல் முதல்ல அந்த கைத்துல கட்ட கொடு. நாங்களே ஒண்ணு இல்ல கருப்பு கவர் கட்டிக்கிறோம். உனக்கு என்ன வேணா வாயுது கொடு 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 கொடுக்குறேன்னா அதெல்லாம் முறையா அம்மனா அது அது வேணா அதுனா ஐயப்பசாமி கோயில் எங்கேயோ கோயில் அந்த திருட்டு வந்துக்கிறாரு மாலையா ராமேஸ்வரம் அதெல்லாம் கிடையாது. தச்செடுத்துறோம் உங்களை நடந்து தூக்கி அந்த எனக்கு தெரியாதா எத்தான் கொடுத்ததே நான் தான். அறுத்து கூட எதுவுமே இல்லாத போட்டா அந்த வாட்ச் கேட்டு வாத்தியாரு வாட்ச் என்ன வாயுது வெங்காயத்துலாங்க அந்த மாதத்தை கேட்டு அவன் லாரிக்கார எத்தாந்துங்க லோடு ஏத்தாங்க இல்லை இப்போதைக்கு கூட அப்புறம் ஒண்ணு இருக்குது. இது செங்கல் மட்டும்தான் ஏத்தாந்து குளிக்க என்ன பண்றது நடக்காது. 7 மணி வரும் இல்ல வேற வெட்டி கொடு போய் மாட்டிட்டு என்ன பண்றது உன் தந்தை எப்ப கொட்டாங்க கத்தி வந்து நோவும் சரி இருக்கட்டும். உலகத்திலே கலவையில் வாழ்ந்து வரும் கரிவரதன் குலப்பகைவன் அவன் நிலை பஞ்சிருக்கிறது பஞ்சு பஞ்சு காற்றில் எப்படி ஓடுகிறது பறந்து போகிறது அதை போல் உங்க அப்பாவை பார்த்தாலே ஓடி ஒளியக்கூடாது அவன் அதெல்லாம் ஓடி வந்துட்டான். லாரி கார துட்டுக்காரன் உயிரா போய் வீட்டை சேரும்னா சேர மாட்டேன்னா தெரியல அப்படி கொடு அதெல்லாம் ஒரு மைக்காரோ
தெய்வமுமா என்னை யாண்டர் குருவாய் வந்தே சிவநாராயணம் தானுண்டு கஞ்சேனையா சுகமாய் போய் ஸ்ரீமநாராயணமூர்த்தியானவர் என்னுடைய எதிரில் வந்து நல்ல வரம் தந்து என் உயிருக்குண்டான வேண்டிய உபகாரங்கள் எல்லாம் செய்வார். இனிமேல் துஷ்டருக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். இந்த விஷயத்தை என் தந்தையிடம் போய் சொல்லிவிடுங்கள். அடே அநேகமாகியக்கள் எல்லாம் என் தந்தையிடம் போய் கூறிவிடு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இரண்டாவது இடத்துல யார் போய் கூறுவது? யார் சொல்வது? எந்த மொழியை எந்த இரட்டியன் என்னடா இப்படி ஆகிவிட்டது? என்ன ஆபிஷா? இது யார் போய் கூறுவது? என்னத்துக்கா? யார் போய் கூறுவது? ஏற்பது என்றால்
பேசலாம்